ஸோ ஜாக்கி இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம மெடிக்கல் ஆர்எஃப்இ தான் மெயினாக பேச போகிற டாபிக். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஆர்எஃப்இன்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆர்எஃப்இ பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் எப்படி அதை டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் எப்படி எவ்வளோ டைம்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கொரியர் பண்ணுறது எப்படி, ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும், ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாக்குமெண்ட் பண்ணும்போது. அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம நீ டாப்பிக்கில் பேச போகிறோம். ஓகேவா? அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷூர். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஸ்பில் தி ஸ்பைசஸ் பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பிகாஸ் இன்னைக்கு we are going to discuss about medical RFE. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்றோம். பட் ஃபார் எனி விசா ரிலேட்டட் ப்ரொசீஜர் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் அட்டார்னி. அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விரும்புறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ டிஸ்கஷன். எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம்படி கேட்டிருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிற ஒரு மீடியமா பாருங்க. நம்ம எல்லா கேள்விகளையும் வந்து டைம்ஸ் அட்டார்னி கிட்ட கேட்க முடியாது. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது they have undergone the process, நம்ம வந்து கேட்க நினைப்போம். எதுக்குன்னா நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், ஏதாவது தப்பா பண்ணுவோம். நம்ம அட்டார்னி கரெக்டா சொல்லுவாரு, பட் நம்ம எல்லாமே ஃபைல் பண்ணாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதை ஃப்ரீ பண்றதுக்கு தான் இந்த டிஸ்கஷன். இப்ப ஆர்எஃப்இனா ஃபர்ஸ்ட் என்ன, அத முதல்ல சொல்லிடு, அப்பதான் கிளியரா இருக்கும். ஓகே, ஆர்எஃப்இனா ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் இல்ல ரிக்வெஸ்ட் ஃபார் இனிஷியல் எவிடன்ஸ் ரெண்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம எந்த விசா அப்ளை பண்ணாலும் அதுக்கு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம் அது கூட சேர்த்து, ரைட்டா? ஸோ H1 விசா, F1 விசா, L1 விசா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விசா இருக்கு இல்லையா? ஸோ ஒரு விசாக்கும் செப்பரேட் செட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இருக்கு. அது அட்டார்னி வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ்ஏ ஆஃபீஸர் வந்து எடுத்து அதை ரிவ்யூ பண்ணுவார் அந்த டாக்குமெண்ட்டை. ஓகேவா? அது ரிவ்யூ பண்ணும்போது சப்போஸ் நம்ம கொடுத்த டாக்குமெண்டேஷன் அந்த கரெக்டான ரோலுக்கும் அந்த விசாவுக்கும் ஏற்ற மாதிரி எனஃப் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா, தென் they might ask for additional evidence, அதாவது additional proof supporting the visa application. ஸோ அந்த மாதிரி அவர் கேட்க நினைக்கிறத வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அவர் வந்து இந்த பர்டிகுலர் விசாக்கு இந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்து இன்னும் தேவைப்படுது, மேபி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஆர்எஃப்இ டாக்குமெண்ட் சொல்லும்போது ஒரு ஒரு நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ரைட்டா? அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும்னா, எதுக்காக வந்து இந்த ஆர்எஃப்இ வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக வந்திருக்கு, அண்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும், அண்ட் பை வென், எவ்வளவு டைம்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். பிளஸ் யாருக்கு அனுப்பி விடணும், ஸோ எப்படி கொரியர் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஆர்எஃப்இ பேப்பர்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்எஃப்இ ஜெனரலா. ஓகே, ஸோ ஆர்எஃப்இ வந்து நம்ம என்ன சப்மிட் பண்ணமோ அதுக்கு வந்து எங்களுக்கு எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு அவங்க திரும்ப சொல்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாமா? அடிஷனல் டாக்குமெண்ட், அதாவது நம்ம ஏற்கனவே பேசிக்கலா எல்லாமே கொடுத்துருப்போம், பட் அது தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது. ஒரு டெசிஷன் எடுக்கணும், இது கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம், டீடைல். இல்ல ஒருவேளை நீங்க பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்ல ஒரு மார்க் ஷீட்டோ இல்ல நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் வைக்கல, நம்ம மறந்துட்டோம், அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆன டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்து அதை நோட்டிஃபை பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதனால ஆர்எஃப்இனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா வந்து ஆக்சுவலா பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரூஃப் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம சம்டைம்ஸ் அதை அலைன் பண்ணி வச்சிருந்திருக்க மாட்டோம், இல்ல மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஓகே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டா நீங்க பண்ற வேலைக்கு தான் கொடுக்க போறோம், அதனால பிரச்சனை இல்ல. சோ ஆர்எஃப்ன்றது வந்து ஜெனரலா வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். என்னன்னா, ஒரு டெசிஷனை டெனை பண்றதுக்கும் உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ வந்து இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா மேபி வி கேன் அப்ரூவ் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆர்எஃப்இ. ஸோ அதுதான் ஆர்எஃப்இனா கொஞ்சம் பயமா தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுல ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ஓகே ஆர்எஃப்இன்னு ஒன்று வந்துருச்சுனாலே நம்மளது வந்து அப்ளிகேஷன் கியூல இருந்து வெளில வந்துடும். இல்ல அந்த பீரியடுக்கு until we submit respond back, அந்த கியூல இருந்து நம்ம தனியா ஓரம் வச்சிருவாங்க. சோ நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு மேபி we will take a month மினிமம், அப்படியே ஆயிடும். டாக்குமெண்ட் வந்து அட்டார்னி வெரிஃபை பண்ணுவாரு, அப்புறம் நம்ம எடிட் பண்ணி கொடுப்போம், அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணி அங்க போய் ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு 1 month ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அது கியூக்கு போகும், அப்புறம் திருப்பி எடுப்போம். ஸோ அந்த 1 month or 2 months வாட் எவர் டைம் வி டேக், அது கொஞ்சம் டிலே ஆகும். அது ஒண்ணுதானே வழி. பட் ஆர்எஃப்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம
நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு கரெக்ட் இந்த பாசிட்டிவ் வே அப்படின்ற மாதிரி. ஓகே சோ கோலை ரீச் பண்ணி கப்ப வாங்க போறதுக்கு கொஞ்சம் லைட்டா முன்னாடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? அதுதான் முன்னாடி தான் we are nearing to the GC மாதிரி வச்சுக்கலாம்ல. ஜிசின்றது RFE வந்து ஜெனரலா எல்லாத்துக்குமே வரலாம். ஜிசி பொறுத்த வரைக்கும் வர்றது நம்ம பேச போற டாபிக் வந்து மெடிக்கல் RFE. மெடிக்கல் RFE வந்து நிறைய பேர் வந்து இப்ப வருது அப்படின்னா குஷ் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா மெடிக்கல் RFE வந்து வருதுனால நம்ம அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகி விசா இல்லாதனால ஒரு கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் கிடப்புல கிடந்தது எல்லாமே. இப்ப மெடிக்கல் RFE வருதுன்னா நம்ம அப்ளிகேஷன் எடுத்துட்டாங்க, கையில எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நீ இந்த மெடிக்கல் RFE வந்து என்ன பிரச்சனைனா, முன்னாடி வந்து பிஃபோர் நவம்பர் 1st 2023 அதுக்கு முன்னாடி கிரீன் கார்டு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணிருப்போம். அது கூட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து வேலிடிட்டி வந்து ஃப்ரம் த டைம் த சிவில் சர்ஜன் சைன்ஸ் த டாக்குமெண்ட் அதுல இருந்து 2 இயர்ஸ் தான் வேலிடிட்டி. ஸோ இப்போ 23க்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்குலாம் இப்போ டேட் கரண்ட் ஆக எல்லாருக்கும் மூவ் ஆகும்போது அவங்க இந்த அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கும்போது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா 22ல எடுத்தது 23ல எடுத்தா இப்போ 26 ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மோர் தென் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க திருப்பி வேக்சினேஷன்ஸ் அப்புறம் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம் இல்லையா, ஸோ அது திருப்பி எடுக்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அகைன் we'll have to do all the test. அதுக்கப்புறம் வேக்சின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு வேக்சின் ஒன்று போட்டிருப்போம், ஒரு டோசேஜ் போட்டிருப்போம். மேபி அது 2 டோசேஜ் ரெக்வயர்டா இருக்கலாம். சோ அது நம்ம பண்ணிருக்கோமா இல்ல அது நம்ம சேர்த்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து இவங்களுக்கு தேவைப்படுற வேக்சினேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா? இல்ல அது வந்து டைம் டு டைம் சிடிசி வந்து அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ புதுசா என்ன ஆட் பண்ணிருக்காங்க ரீசன்ட் டைம்லன்னா அந்த போலியோ வந்து மேண்டேட்டரி வேக்சின்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ மெடிக்கல் RFE வரவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும்னா அடிஷனலா வந்து இந்த போலியோ வேக்சின் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமா. பட் போலியோ எல்லாம் நம்ம இந்தியாவா இருந்தா நமக்கு சின்ன வயசுலயே போட்டிருப்பாங்கல்ல. நம்ம இந்தியால வந்து எல்லாமே சின்ன வயசுல போட்டிருப்போம், எல்லா வேக்சினுமே போட்டிருப்போம். ஆனா யூஎஸ்க்கு வந்தோம்னா எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். நம்ம ஊர்ல ப்ரூஃப் வச்சுக்க மாட்டோம் நம்ம எதுவுமே. கரெக்டா போன டாக்டரை பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம் அப்படின்னு தான் இருக்க, நம்ம எதுக்குமே ரெக்கார்டு வச்சிருக்க மாட்டோம். சோ இங்க வந்து அப்படி முடியாது, ரெக்கார்டு நீ சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிரீன் கார்டு ப்ராசஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து மெடிக்கல் ரெக்கார்டு. சரியா? சோ அதனால அது சப்மிட் பண்ணணும் போது இப்போ இந்த மெடிக்கல் RFEல வந்து இப்போ ஜென்ரல் அதே மாதிரி தான் என்ன இருக்கும்னா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஆஸ் ஆன் த நியூ கவர்மெண்ட் பாலிசி யூஎஸ்சிஎஸ் பாலிசி பிரகாரம் நவம்பர் 1st முன்னாடி அப்ளை பண்ணதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க புதுசா வந்து திருப்பி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்க அதுல வந்து மென்ஷனும் பண்ணிருவாங்க. இப்பெல்லாம் வந்து போலியோ வந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க, அதுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க மற்ற பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அண்ட் வித்தின் 3 months மேக்ஸிமம் 3 months நான் பார்த்துருக்க RFEலாம் அப்படிதான் இருக்கும். பட் மேபி இட் மே வேரி கேஸ் டு கேஸ் 1 month or 3 மேக்ஸிமம் 3 months டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி கொரியர் வந்து பிரைவேட் கொரியர் பண்ணலாம். பிளஸ் எந்த அட்ரஸ்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது அவங்க RFEல கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் வரவங்க மெடிக்கல் RFE வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டீடைல்ஸ்லாம் அதுல கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ போலியோ அதோட ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா அதே கூட எடுத்துப்பாங்க. ஃப்ரெஷா நம்ம போய் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இல்ல. ஆனா இது ஓகே, நம்ம when it comes to மெடிக்கல் ரிப்போர்ட் திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன், அதுல வந்து நான் ரிக்வயர்ட் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் வேக்சின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டது ரெக்கார்ட்லாம் கொடுத்துட்டேன். பட் இப்போ திருப்பி வந்திருக்குன்னா நான் திருப்பி என்ன பண்ணணும்? ஸோ எல்லாருக்குமே டவுட்னா எல்லா டெஸ்ட்டும் எல்லா ரிப்போர்ட் நான் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி இல்லை. பட் சர்டன் பிளட் டெஸ்ட் லைக் டிபி டெஸ்ட் அது வந்து மேண்டேட்டரி. எப்போ நம்ம சப்மிட் பண்றோம் அப்போ திருப்பி எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து கப்பல் ஆஃப் அதர் பிளட் டெஸ்ட் என்னன்னா சிஃபிலிஸ்னு ஒரு டெஸ்ட், அப்புறம் கனோரியா அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஏஜ் பேஸ் பண்ணி 18 to 25 18 to 45 அப்படி ஏஜ் பிரகாரம் இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 பிளட் டெஸ்ட் வந்து மேண்டேட்டரியா இருக்கும். அது நம்ம திருப்பி மெடிக்கல் RFE வந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த 3ல 1 கம்பல்சரி டிடி ஐ மீன் டியூபர்குலோசிஸ் இல்லையா, டிபி டெஸ்ட் வந்து அது வந்து மேண்டேட்டரி. மற்ற 2 பிளட் டெஸ்ட்டும் வந்து பேஸ்ட் ஆன் தி ஏஜ் அது வரும். ஒருத்தருக்கு பசங்களுக்கு இருக்கலாம், ஒய்ஃப்க்கு இருக்கலாம், அந்த ஏஜ்குள்ள இருந்தாங்கன்னா அது டாக்டர் வந்து சொல்லுவாங்க அது என்னன்னு. அது இல்லாம வேக்சின்ஸ் ரெக்கார்டு வரும்போது வேக்சின்ஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த டோசேஜ் எல்லாம் முடிச்சு ப்ராப்பரா முடிச்சிருந்தோம். 2 டோஸ் மினிமம் இல்ல 3 டோஸ் மினிமம் இருக்குல்ல. ஹெப்படைட்டிஸ் எடுத்துனா 2 போட சொல்லுவாங்க, போலியோனா 3ன்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் ஆல்ரெடி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இந்த 3 பிளட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் போலியோ வந்து அடிஷனல். இது நம்ம பேசிட்டு இருக்கிறது 2026ல. ஓகே, ஸோ 3 பிளட் டெஸ்ட் இருக்கும் இப்போ இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த போலியோ ஒன்று, மற்ற வேக்சின்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணிருக்கோம்னா அந்த ரிப்போர்ட் தான் போய் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது டாக்குமெண்ட். ஆனா நம்ம மெடிக்கல் RFE வந்த உடனே நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரியால வந்து இருக்கிற ஒரு
registered approved USCIS approved civil surgeon மீட் பண்ணணும். Okay. It can be your primary doctor also. அவங்க வந்து they have to hold இல்ல இது ரிலேட்டடா அவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா லைசென்ஸ் மாதிரி சம்திங். அதான் இவங்க வந்து USCIS approved surgeon சொல்லுவாங்க. So okay, so mostly நம்ம டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அது அப்ரிஷியேஷன் வாங்கிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம கூகுள் சர்ச் பண்ணோம்னா நம்ம ஏரியால யார் இருக்கான்னு பார்த்தோம்னா பண்ணலாம். இன்னொன்னு மெடிக்கல் RFE வந்துச்சுன்னா நம்ம வந்து அதே நம்ம ஏற்கனவே சப்மிட் பண்ணோம் இல்லையா, அதே டாக்டர் தான் போகணுன்ற அவசியமா கிடையாது. ஸோ ஏன்னா இது கம்ப்ளீட்டா நியூ ரிப்போர்ட் தான் பண்ண போறோம். பட் இந்த ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே இருக்கவங்க போகும்போது அட்வான்டேஜ்னா அவங்க கிட்ட ஏற்கனவே ரிப்போர்ட் இருக்கும், அதனால வந்து அவங்க திருப்பி கேட்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி என்டையர்லி நியூ ப்ராசஸ். ஆனா உங்களுக்கு எது உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன்னா யாரும் உங்களுக்கு சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ, ஏன்னா நமக்கு இங்க வந்து டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கியூ விட்டு நம்ம வெளில வந்துடுறோம். த மொமெண்ட் யூ கெட் த RFE நம்ம கியூ விட்டு வெளில வந்துடுறோம். நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் நம்ம மெயின் கியூக்கு போக முடியாது. ஸோ அப்போ அந்த டைம் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டா உங்களுக்கு நாளைக்கே இல்லை RFE வருது இன்னைக்கே போய் டாக்டர் பார்க்க முடியும்னா அந்த மாதிரி போய் பார்த்துட்டு குயிக்கா பண்ணி கொடுக்கணும். ஆனா டிபி எப்படி இருந்தாலும் டிபி டெஸ்ட் வந்து 5 days ஆகும். கரெக்ட். டெஸ்ட் கொடுத்தாலே 1 வீக் ஆயிடும். 1 வீக் ரிசல்ட் வரதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஒரு 3 days எடுத்துக்குவாங்க. சோ அதெல்லாம் பார்த்தோம்னா பட் மிஸ் ஆன வேக்சினேஷன் போடுறதுக்கான டைம் தான் பெருசு. அது ஒண்ணு இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் டோசேஜ் முடிச்சு சப்மிட் பண்ணிப்பாங்க சிலர்லாம். செகண்ட் டோசேஜ் வந்து ஒரு 1 month கழிச்சு போட்டிருக்கணும். பட் அதை மிஸ் பண்ணிப்பாங்க நிறைய. எனக்கு தெரியாது, நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் மெடிக்கல் ரிப்போர்ட், இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு வச்சிருப்போம். அப்படி இருந்ததுன்னா தென் வில் ஹேவ் டு கோ ஃபார் த வேக்சின்ஸ். அந்த செகண்ட் டோசேஜோ இல்ல தேர்ட் அது பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு அது மாதிரி நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு டைம். ஸோ மினிமம் ஒரு 2 weeks 3 weeks ஆயிடும் அதுக்கு. சோ நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா கால்குலேட் பண்ணோம்னா 2 weeks கூட பண்ணிடலாம். பண்ணிட்டு சப்மிட். பட் ஐ ஹேவ் a doubt, இந்த RFE வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ டைம், எவ்வளோ டேஸ் ஆர் மந்த்துக்குள்ள நம்ம திரும்ப சப்மிட் பண்ணணும்னு ஏதாவது? 3 months நான் சொன்னேன். 3 months மேக்ஸிமம். ஆனா 3 months 3 months is a lot of time. அது எல்லாரும் பண்ணிரலாம். 3 months குள்ள பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம குயிக்கா பண்றது பெஸ்டா? குயிக்கா பண்ணினா இப்போ வந்து இந்த கியூல இங்க இருக்க உன தூக்கி இங்க ஓரம் வச்சிட்டாங்க. நீ இப்ப ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணிட்டு இருக்க. இங்க உனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, உனக்கு பின்னாடி இருந்தவங்க மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. கரெக்ட். ரெகுலர் கியூல மாதிரி நீ அதுக்கு அப்புறம் போயிட்டு பின்னாடி தான் பண்ணி. கரெக்ட். சோ அதனால நீ எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு குடுக்குறியோ அவ்வளவு உனக்கு நல்லது. ஓகே. So 2 weeks குள்ள முடிக்க முடிஞ்சா பெஸ்ட். 2 weeks ஐடியல் டைம். சோ இப்போ வந்து வாட் யூ நீட் டு டு அப்படினு சொல்லி RFE வருது. அவங்க நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஓகே. சோ டாக்டர் கிட்ட போறோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிச்சு. அவர் எல்லாமே ரிப்போர்ட்ல ரெடி பண்ணிட்டாரு. ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம RFE காப்பி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏலியன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கேஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதையும் அந்த ஃபார்ம்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. 693 ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல அதையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணும்போது நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்க. நம்ம நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்மளோட அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருக்கோமா இல்லை வேற ஏதாவது ஐடி கொடுத்துருந்தோம்னா அந்த ஐடியை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த ஐடி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேப்பர்ஸை வந்து நீங்க பேக்கெட் போடுறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து நம்மகிட்ட சைன் பண்ண கொடுப்பாரு இல்லையா, அப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்றது நல்லது. ஓகே. ஏன்னா சப்போஸ் அந்த நேம்ல அதுல இருக்கிற மெடிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாம் டாக்டர் பாத்துப்பாங்க. அது அவங்க பாத்துக்குவாங்க. அது நம்ம அது தவிர வேறவா இருந்தா நம்ம ரிலேட்டட் RFE வந்திருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்றீங்க. இல்ல இந்த ஃபார்ம் நம்ம திருப்பியும் அந்த 693ன்ற ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க. திருப்பியும் ஃபில் பண்ணும்போது ஸோ அந்த ஃபார்ம்ல நம்மளோட பேரு, நம்மளோட அட்ரஸ், நம்மளோட டீடைல்ஸ், ஸோ அந்த பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏன்னா அங்க வந்து டாக்டர் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அங்க யாராவது அட்மின் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க நம்ம கொடுத்த டீடைல்ஸ். டைப் பண்ணும்போது தப்பா பண்ணிருந்தாங்கன்னா அதனால ஐடி, நம்மளுடைய பர்சனல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏலியன் நம்பர், இதெல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம ரெண்டே பேஜ் தான். அந்த 2 பேஜ் நம்ம செக் பண்ணிட்டு ஒரு தடவை சொல்லிட்டோம்னா சைன் பண்ணிட்டோம்னா அவர் மட்டும் சைன் பண்ண சொல்லுவாங்க, அவரும் சைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதை பேக்கெட் பண்ணுவாங்க. ஸோ பேக்கெட் பண்ண முன்னாடி நமக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ டாக்டர் வந்து அட்டார்னி என்ன சொல்லுவாருன்னா RFE டாக்குமெண்டோட காப்பியை வந்து அந்த பேக்கெட் மேல வச்சு பின் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாரு. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நாங்க பேக்கெட் உள்ளதான் வைப்போம் அப்படின்னுவாங்க. மேபி அது ப்ராசஸ். அது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ன்றது வந்து வேற யாருக்கும் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. பட் ஆனா நம்ம அட்டார்னி சொல்றதுதானே கேட்கணும். அட்டார்னி சொல்றதுதான் கேட்கணும். ஸோ அதான் சொல்லுவாரு. ஏன்னா சில தவறுகள் நடக்க இங்கதான் வாய்ப்பு இருக்கு எப்படின்னு நான் சொல்றேன் நானு. ஸோ RFE காப்பி ஒன்று கொடுத்துட்டோம் டாக்டர் கிட்ட. அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ இது ஒரு பேக்கெட், இதான் டாக்குமெண்ட்ஸ்னா இது கூட மேல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி வைப்பாங்க. அது வந்து இந்த காப்பி RFE வச்சுட்டு இது மொத்தத்தையும் ஒரு தடவை ஒன்று செக் பண்ண சொல்லுவார். ஸோ அப்போ நீ எல்லா பேப்பரும் பார்ப்போம், நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட், அப்புறம் இந்த மேல இந்த ஃபார்ம், இந்த RFE வச்சுட்டு முடிச்சது. இதை ஒரு தடவை சீக்வன்ஸ் நீயும் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துட்டு எல்லாம், ஏன்னா அந்த பேப்பர் வந்து பின் பண்ண மாட்டாங்க, லூஸ் பேப்பரா தான் வைப்பாங்க. ஸோ சீக்வன்ஸ் மாதிரி இருந்தா கூட அது நமக்கு ரிஸ்கான்னு தெரியாது. பட் ஸ்டில்
வை டு டேக் தி ரிஸ்க். அதனால ஒரு தடவை அந்த சீக்வன்ஸ் சோ எக்ஸாம் பேப்பர் மாதிரி ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணி கரெக்ட்டா அந்த சீக்வன்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு கவர்ல போட்டுருவாங்க. அதை போட்டு டாக்டர் சீல் பண்ணுவார் கம்ப்ளீட்டா. ஓகே. ஸோ உனக்கு கவருக்குள்ள வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலி 2-3 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பட் எந்த கவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பேக் பண்ணிருப்பாங்க, தனித்தனியா பேக் பண்ணிடுவாங்க. ஓகே. பட் ஃபார் சம் டாக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்னல் மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சன் அப்படின்னு ஒரு லெட்டர்மெண்ட் போட்டு அது மேல டேப் அடிச்சுவாங்க ஃபுல்லா. ஸோ அந்த டேம்பர் ஆகாம இருக்கிறது மாதிரி அந்த பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உள்ள RFI காப்பி இருக்கு, மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ அட்டார்னி என்ன சொல்லுவாருன்னா இப்போ ஒரு தனியா நீங்க அனுப்புறீங்கன்னா ஒரு கொரியர்ல போயிட்டு பேக்கெட்ல அந்த பேக்கெட்டை உள்ள வச்சுட்டு நீங்க அனுப்பிச்சிருவீங்க. அட்டார்னி என்ன சொல்ல, இப்போ உங்க ஃபேமிலியில 2-3 பேர் இருக்கீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கும் மேல இப்படி ஒரு பேக்கெட் இருக்குன்னா அதுக்கு மேல இந்த எக்ஸ்ட்ரா இந்த RFI காப்பி வச்சுட்டு ஒரு பின், ஒரு ஸ்லைட் பின் மாதிரி பின் போட்டு 3த்தையும் ஒண்ணா வச்சுட்டு அது 3த்தையும் சேர்த்து ஒரு கொரியர் பேக்கெட்டுக்குள்ள ஒரே கொரியரா தான் போகணும். ஏன்னா அது ஃபேமிலி இது இல்லையா, ஒன்னதான் RFI வந்திருக்கும் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்திருந்தா. ஸோ அப்போ 3மே ஒன்னா போச்சுன்னா தான் அவங்க ரிசீவ் பண்ணும் போதும் 3 பேரையும் கரெக்டா டேக் பண்ணிடுவாங்க. நம்ம தனித்தனி கொரியரா அனுப்பக்கூடாது. அது ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி கொரியர் பண்றதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டெப். ஓகே. பட் ஐ ஹேவ் a doubt. நம்ம அதை எப்படி வெச்சு அனுப்புறோம்ன்ற ஆர்டர் என்னென்ன பேப்பர்ஸ் ஆர்டர்ல வரும்ன்றதுக்கும் அவங்க கொடுத்திருப்பாங்க. இல்ல அது டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த I-693 ஃபார்ம், அது மேல RFI அந்த ஃபார்ம், அது கீழே வந்து அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட், அவருடைய கன்க்ளூஷன் வந்து இவங்க வந்து குவாலிஃபைட் ஆர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சீக்வன்ஸ்லாம் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட் என்ன பண்ணும், வேக்சின் பண்ண லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து ஆக்சுவலா நம்ம அந்த CVSல எல்லாம் போய் ஊசி போட்டிருப்போம் இல்லையா, அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் அவங்க பார்த்து அது டாக்டரே கரெக்டா அடிக்கிடுவாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அடிக்க வச்சிருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செக் பண்ண வேண்டியது அவங்க பர்சனல் டீடைல்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கணும். அது ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொரியர் பண்றதுக்கு முன்னாடி இந்த RFI பேப்பரை வந்து ஒரு காப்பி மேல வச்சு அந்த பேக்கெட்ல வச்சு அனுப்பிச்சிடணும். சோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரே கொரியரா அனுப்பிச்சோம். 3 பேக்கெட்டா இருந்தாலும் 4 பேக்கெட்டா இருந்தாலும் பட் ஒரே கொரியர்ல வச்சு அனுப்பணும், பேக்கெட்ல வச்சு அனுப்பணும். ஓகே. சோ தட் அவங்க ஓபன் பண்ணும்போது ஒண்ணாவே அந்த ஃபேமிலிக்கு அப்படியே டேக் பண்ணிடுவாங்க. மொத்தமா எல்லாருமே ரிசீவ் ஆயிடுச்சுன்னு டேக் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. ஓகே. இப்போ இந்த நம்ம வந்து RFI வந்து சப்மிட் பண்ணிட்டோம். சோ சப்மிட் பண்ணிட்டாலே அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு GC வந்துருமா? அப்படிலாம் இல்ல. ஓகே. சோ இப்போ நீங்க சப்மிட் பண்ற ஓகே பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றேன். இப்போ மேபி இங்க ஒரு தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பிஃபோர் வி கோ தேர், இப்போ இந்த RFI வந்து பேக்கெட் உள்ள டாக்டர் வந்து ஒரு RFI காப்பி வச்சுட்டாரு. இப்போ ஃபேமிலியில 2-3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கெட் 3த்தையும் ஒண்ணா வச்சிட்டோம். சரி, RFI டாக்குமெண்ட் காப்பி தான் ஏற்கனவே பேக்கெட் உள்ள டாக்டர் வச்சிட்டார்ல, மேல எதுக்கு நம்ம வைக்கணும், இன்னொன்னு வைக்கணுமா வேணாமா? ஏன்னா டாக்டர் சொல்றாரு அப்படிலாம் எனக்கு தெரியாது சார், உள்ள வச்சாச்சு, அதுதான் USCS பிரகாரம் நம்ம உள்ளதான் வைக்கணும், வெளில எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றாரு. அப்ப நமக்கு ஒரு பயம் வரும், இது கரெக்டா தப்பான்னு. ஓகே, அந்த மாதிரி வச்சு அமிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அட்டார்னி சொல்ற மாதிரி பண்ணாம டாக்டர் சொன்னார், டாக்டர் RFI உள்ள வச்சாரு, பேக்கெட் உள்ள வச்சாச்சு. வச்சு மூணு அவங்க வீட்டுல 3 பேரு, 3த்துலயும் வந்து RFI டாக்குமெண்ட் உள்ள இருக்கு, ஒரு பேக்கெட்லயும் இருக்குது. அவர் வந்து கவர்ல FedExல வந்து போட்டு அமிச்சிட்டாரு. அமிச்சதுக்கு அப்புறமா வந்து he started realizing, இப்போ இவர் மட்டும் USCSக்கு அனுப்பல, உலகத்துல எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க, அனுப்புறாங்க. இப்போ இந்த பேக்கெட் அங்க போகுது, எந்த டீடைலுமே இந்த அப்ளிகேஷன் பெட்டிஷன் ரிலேட்டட் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே எந்த ஒரு ஐடி எதுவுமே இந்த கவர் மேல இல்ல. உள்ள ஓபன் பண்ணா 3 பேக்கெட் இருக்கும், அதுலயும் மேல எதுவுமே இருக்காது ஐடென்டிஃபிகேஷன். இப்போ எப்படி வந்து அவங்க ரிசீவ்டுன்னு தெரியும் அவங்களுக்கு? இந்த இவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க எப்படி தெரியும்? என் பேர் ஓபன் பண்ணாதான் தெரியும். ஸோ ஆனா USCSல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், மெயில ரிசீவ் பண்றதுக்கு ஒரு டிவிஷன் இருக்கும் இல்லையா, அவங்க ரிசீவ் பண்ணி என்ட்ரி போடணும். யாருதுன்னு என்ட்ரி போடுவாங்க அவங்க. சோ அப்போ ஓபன் பண்ணக்கூடாது, அவங்க ஒரு ஆபீசர் தான் ஓபன் பண்ணணும் அதை. சோ மெயில் ரூம்னு ஒண்ணு மேபி இருக்கும் டிஜிட்டலா வந்து அவங்க வந்து சரி இப்போ இந்த நம்பர் இருக்குங்க, ஏலியன் நம்பர் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த பேக்கெட் மேல அந்த RFI நீ வச்சிருந்தீங்கன்னா இந்த RFI காப்பி எடுத்து இந்த நம்பரை டைப் பண்ணிட்டு ரிசீவ்டுன்னு போட்டுருவாங்க, இம்மிடியட்டா ரிசீவ்னு வந்துடும். பட் இவங்க நம்ம பேக்கெட் மேல எதுவுமே வைக்காம உள்ள வச்சும்போது அது என்ன ஆகும்னா அதுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து தனி டிவிஷனுக்கு போடும், மேனுவல் டிவிஷன். அப்போ இந்த பேக்கெட் எல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல வச்சுட்டு இதை வந்து ஒரு USCS ஆபீசர் எப்படி நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணும்போது பண்ணுவாங்களோ அவங்க தான் எடுத்து பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் ரிசீவ்டு கூட வராது. ஆமா, டாக்குமெண்ட் ரிசீவ்டு கூட வராது. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் யூ மீன் நமக்கு அப்டேட் ஆகாது. இன்னமும் வந்து ரிக்வெஸ்ட் சென்ட்ன்னு தான் இருக்கும், ரிக்வெஸ்ட் எவிடன்ஸ் சென்ட்ன்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டுனே வராது. அப்ப நமக்கு ஒண்ணுமே புரியாது என்ன பண்றதுன்னு. ஏன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது மேல. USCS எடுத்தாதான் லக்கிலி சீக்கிரமா பண்ணிச்சா சீக்கிரம். ஆனா பட் இந்த கேஸ்ல லக்கிலி வந்து அவருக்கு
அப்ரூவலே ஆயிடுச்சு. ஏன்னா ஓபன் பண்ணி அவங்க பார்க்கணுமோ ஓபன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் டேவே அப்ரூவ் ஆயிடுச்சு. அது லக்கு. பட் அது எல்லாருக்கும் வந்து அதான் சொல்றேன். அது வந்து ப்ராசஸ் பிரகாரம் நான் என்ன சொல்லுவேன்னா, பாக்கெட்டுக்கு மேலேயும் வந்து ஆர்எஃப்ஐ ஒரு காப்பியை உள்ள வச்சு ஒரு சின்ன பின் இல்லையா பைண்டர் பின் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் மேலேயும் ஒரு பாக்கெட்டுக்கு மேல ஒரு ஆர்எஃப்ஐ காப்பி அந்த இண்டிவிஜுவலுக்கான காப்பி வச்சிருங்க. ஸோ தட் அது ஒன்னா உள்ள போகும்போது அந்த பாக்கெட் எடுக்கும் போதே ஆர்எஃப்ஐ காப்பி தெரியும், அந்த ரெசிப்ட் நம்பரை அவங்க அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து ஈஸியா இருக்கும். ஆமா ஈஸியா இருக்கும். ஸோ அது வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரு நண்பர் பண்ணாரு, பட் அவருக்கு லக்கிலி அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது வேற விஷயம். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சேம் ஃபார் எவ்ரிவன். சோ இப்போ இன்னும் நீ வந்து நான் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணல. நம்ம வந்து இப்போ ஆர்எஃப்ஐ சப்மிட் பண்ணிட்டோம் அப்படினாலே அடுத்தது நமக்கு ஜிசி வந்துருமா அப்படின்னு கேட்டேன். அடுத்த ஸ்டெப் அதானா அப்படின்னு கேட்டேன். ஓகே. சோ எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா திருப்பி அந்த ப்ராசஸ் கியூக்கு போகும் நம்ம அப்ளிகேஷன். போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எடுத்து போகிற ஒரு யூஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அவங்க டாக்குமெண்ட் எடுக்கிறாங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆர்எஃப்ஐ டாக்குமெண்ட்ல என்னென்ன கேட்டிருக்கோம் அதுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பார். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ரூவல் தான் இருக்கும், டெசிஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து தேர் கன்வின்ஸ் தட் ஓகே நம்ம கேட்டதான் இருக்கு, மற்றெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அது டெசிஷன் போயிடுவாங்க. பட் இன் சம் கேஸ் நீ திருப்பி கொடுத்த டாக்குமெண்ட் மேபி ஸ்டில் பார்ஷியல் எவிடன்ஸ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா தென் செகண்ட் எவிடன்ஸ்க்கு அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா டினை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு டைரக்டாவே. அண்ட் இன்னொரு கேஸ் வந்து நீ வந்து வித் இந்த டைம்க்குள்ள கொடுக்கலனாலும் கண்டிப்பா டினை பண்ணுவாங்க. ஓகே, அந்த 3 months டைம்க்குள்ள. ஓகே, டைம் அவங்க கொடுத்த டியூரேஷனுக்குள்ள நீ பண்ணலனா அது ஒன்னு டினை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கொடுத்த எவிடன்ஸ் வந்து திருப்பியும் வந்து சப்போர்ட்டிவ் எனஃப் இல்ல, பார்ஷியலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கேஸையும் மேபி டினை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மேபி the process will immediately happen. உனக்கு as soon as the response received வந்துச்சுனால அப்ளிகேஷன் இமிடியேட்டா பார்க்க ஆரம்பிப்பாங்க based on the queue and visa availability. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இமிடியேட்டா அப்ரூவல் டெசிஷன் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. சோ அது வந்து கொஞ்சம் குயிக்கர் ப்ராசஸ். அதுக்கப்புறம் once ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்றோம், சோ அது நம்ம சைடு வேலையே முடிச்சு அமிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்லயே பாத்துக்கலாம், அப்டேட் ஆகுறது எல்லாமே அதுல வந்துரும் இல்லையா? ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலரா அப்டேட் ஆகும், ஆன்லைன்ல பாத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பார்ட்டும் டச் பண்ணிட்டோம். ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் ரிசீவ் பண்ண டைம்ல இருந்து சப்மிட் பண்ற வரைக்கும். மேபி கொரியர் பத்தி நம்ம பேசலாம். கொரியர் வந்து ஜெனரலா வந்து ஃபெடெக்ஸ் இல்லனா யூபிஎஸ்ல பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா யூ வில் ஹேவ் a tracking ID அண்ட் சேஃபா போய் சேர்த்து. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க அட்டார்னி கிட்ட கேட்டு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு பிளஸ் சிவில் சர்ஜன் என்ன அட்வைஸ் பண்றாரோ வேக்சின் ரிலேட்டடா இல்ல பிளட் டெஸ்ட் ரிலேட்டடா அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்ரூவல் ஆர் தி கிரீன் கார்டு process. All the best for your green card. நாங்க வந்து இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு we just wanted to share. ஓகேவா? இது சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல எல்லாமே கேட்பாங்க. சோ அப்போ ஜெனரலா இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு மெடிக்கல் ஆர்எஃப்ஐ வருதுனாலே உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. பட் இதுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க, நம்ம அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்குறோம், இவ்வளவுதான் விஷயம். நம்ம இங்க வந்து எதுவுமே போய் சொல்லல. சோ அதனால வந்து அது பயப்படணும் அவசியம் இல்லை. பட் ஒன்லி திங் இஸ் அது ஒரு ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா ஆகும் நம்ம ப்ராசஸ், அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆர்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும். கரெக்ட். சோ உங்களை வந்து டாக்டர்ஸும் கைட் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் வாட் எவர். அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது ஆர்எஃப்ஐ பயப்படாதீங்க, ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ப்ராசஸ், அவ்வளவுதான். ஆமா. So that's it for the video. Thank you so much for choosing to watch this vlog. See you in the another video. உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. We will be happy to know. Yeah. So that's it. Thank you. Bye bye.